நெக்ஸ்ட் ஹெட்டிங் பாருங்கள். நெக்ஸ்ட் ஹெட்டிங் வந்து பீரியாந்த். பீரியாந்த்னு சொன்னால் பூவிதழ் வட்டம் பேர். பூவிதழ் வட்டம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாரில் புள்ளி வட்டம் அள்ளி வட்டம் கேள்விப்பட்டிருப்பீங்க. இது என்ன பூவிதழ் வட்டம்னு பார்த்தீங்கன்னா எந்த தாவரத்தில் அள்ளி வட்டமும் இல்லாமல் புள்ளி வட்டமும் இல்லாமல் ஒரு புதுசாக ஒரு வட்டம் காணப்படும். அதுக்கு பேர் தான் பூவிதழ் வட்டம். அதாவது அள்ளி வட்டமும் மாதிரி இருக்கும், புள்ளி வட்டமும் மாதிரி இருக்கும். அதான் பூவிதழ் வட்டம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா புள்ளி வட்டம்னா டெப்பல்ஸ் 6 இருக்கும். என்ன டெப்பல்ஸ்னு பார்த்தீங்கன்னா இப்போ கேலிக்ஸ்ன்றாங்க இல்லையா, புள்ளி வட்டம்னா செப்பல்ஸ் 5. அந்த செப்பல்ஸ் வந்து குரூப் ஆஃப் செப்பல்ஸ் தான் கேலிக்ஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். அது மாதிரி குரூப் ஆஃப் பெட்டல்ஸ் தான் கரோலான்னு படிச்சிருப்போம். அது மாதிரி குரூப் ஆஃப் டெப்பல்ஸ் தான் பீரியாந்த். இந்த பீரியாந்த் வந்து ஒயிட்டாக இருக்குது, அரேஞ்சு இன் 2 ஹோல்ஸ் ஆஃப் 3 ஈச். அதாவது இந்த பீரியாந்த் வந்து 2 வட்டங்களில் ஒரு வட்டத்துக்கு 3 6 காணப்படுது. அதே நேரத்தில் சின் டெப்பலஸ் ஒன்னோட ஒன்று இணைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. சோவிங் வால்வேட் எஸ்டிவிஷன். வால்வேட் எஸ்டினா தொடு இதழ் அமைவு முறையில் அது எப்படி இணைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொடு இதழ் அமைவு முறையில் இணைஞ்சிருக்குன்னு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள் ஆண்ட்ரோசியம். ஆண்ட்ரோசியத்தில் பார்த்தீங்கன்னா ஸ்டேமன் 6 இருக்குது. அரேஞ்சு 2 ஹோல்ஸ் ஆஃப் ஈச் 3. இதுன்னு பார்த்தீங்கன்னா 2 வட்டங்கள் 3 இருக்குது. எபிபெட்டாலஸ்னா ஒரு ஸ்டேமன் ஒவ்வொன்றுமே பெட்டல்ஸில் ஒட்டிக்கிட்டு இருக்குது. அதான் எபிடஸ்டேமன். அதே மாதிரி அபோஸ்டேமனஸ்னா ஸ்டேமன் வந்து ஒன்று இணையாமல் தனியாக இருக்குது. அதான் அபோஸ்டேமன். இணைஞ்சிருந்தால் ஸ்டேமன் சொல்லியிருப்போம். இங்கே இணையாமல் தனித்தனியாக இருக்குன்றாங்க. ஃப்ரீ ஆப்போசிட் டெப்பல்ஸ். அதாவது ஃப்ரீனா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாக இருக்குது, ஆப்போசிட் டெப்பல்ஸ்க்கு ஆப்போசிட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஆந்தர் வந்து டைத்திகஸ், பேசிஃபிக்ஸு, இன்ட்ரோஸ். டைத்திகஸ்னால் 2 அறை உடையது, பேசிஃபிக்ஸ்னால் அடி ஒட்டியவை, இன்ட்ரோஸ்னா உள்நோக்கி வெடிக்கக்கூடியவை, ஆண்டு டீகஸிங் லாங்கிடியூட் நீள்வாக்கில் வெடிக்கக்கூடியவை. அடுத்து பாருங்க கைனோசியம். அடுத்தது கைனோசியம். அப்போ கைனோசியம் சொல்லியாச்சுன்னா பாருங்களேன், இதில் வந்து 3 கார்பன் இருக்குது. கைனோசியில் வந்து ட்ரை கார்பன் இருக்குது அண்டு சிங்கார்பஸ். ட்ரை கார்பன்னா 3 கார்பன் இருக்குது இணைஞ்சது. ஓவரி வந்து சுப்பீரியர் ஓவரி. ட்ரை லேக்குலர்னா 3 லேக்குலர். அதாவது அந்த 3 கார்பன் இருக்குது. அந்த 3 கார்பன் ஒன்றோடு இணைஞ்சால் 3 அறைகள் உருவாக்கும். அந்த 3 அறைக்கு பேர் ட்ரை லேக்குலர் வித் 2 ஓவியூல்ஸ் ஈச் லேக்குலர். ஒவ்வொரு சூலகரையிலும் 2 ஓவியல் இருக்குது. ஆக்சில் பிளசனேஷன். அச்சு விட்டு முறையில் இணைஞ்சிருக்கு. ஸ்டைல் வந்து சிம்பிளாக இருக்குது. ஸ்லெண்டர் வித் சிம்பிள் ஸ்டிக்மா. ஸ்லெண்டர் நம்ம இல்லையா. அப்போ ஸ்லெண்டர்னா அப்புறம் ஸ்டைல் வந்து சிம்பிளாக இருக்குது. ஸ்லெண்டர்னா உருளையாக இருக்குது வித் சிம்பிள் ஸ்டிக்மா, தனித்த ஸ்டிக்மா இருக்குன்றாங்க. அடுத்து பாருங்க, ஃப்ரூட் வந்து லோக்கலி சீடட் கேப்சூல்னா அரை வெடிகனி பேர். அது மாதிரி சீடில் வந்து எண்டோஸ்போம். வந்து என்ன இருக்குது, எண்டோஸ்போம் இருக்குது. அப்படியே ஃபார்முலா கீழே கொடுத்தாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிஆர்னா ப்ராக்டிவேட் இருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி இபிஆர்னா ப்ராக்டிவேட் இல்லைன்னு அர்த்தம். அதே மாதிரி ஆக்டிவ் மார்விக்னா ஆராய்ச்சி மெச்சின் பைசெக்சுவல். இதில் வந்து பீரியாந்த் வந்து 2 வட்டங்களுக்கு வரீங்களா, அதாவது உள்வட்டத்தில் 3 வெளிவட்டத்தில் 3, அதான் 3+3. அது ப்ராக்கெட் நினைச்சுப்பாங்க. அதே மாதிரி ஆண்ட்ரோசியம் பாருங்க, அதில் வந்து ஸ்டேமன் வந்து உள்வட்டத்தில் 3 வெளிவட்டத்தில் 3, அதான் 3+3. அதேமாரி இதில் வந்து கைனஸில் வந்து கார்பன் 3 இருக்குது, அது இணைஞ்சிருக்கு, அதான் சிங்கார்பஸ். ஓகேங்களா, இந்த மாதிரி ஃபார்முலா பார்த்துக்கணும். இந்த டயக்ராம் பாருங்கள், இதுதான் அல்லியம் சீவா தாவரம். இதுதான் பல்ப்பு சொல்லக்கூடிய சொன்னேன் நான். இது மண்ணு கடையில் இருக்கக்கூடியது. அவனுடைய இலை வந்து அப்படியே சிலிண்டர்னா உருளை மாதிரி நீண்டு காணலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சதைப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சதைப்பட்டுள்ளது சிலிண்ட்ரிக்கல் ப்ளஸ்சி. அதனால் வந்து சிலிண்ட்ரிக்கல் ப்ளஸ்சி அப்படின்னா சதைப்பட்டுள்ள இலை சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கீழே வருங்க, இந்த பூ கீழே ஒரு செதில் காணப்படும். இதுதான் ப்ராக்டிஸ் சொல்கிறது, ப்ராக்டிகேட் சொல்கிறது. இதுக்குள்ளே வந்து பெண்டுலஸ் சொல்லுவாங்க. அதாவது பெண்டுக்கிள் அப்படி சொல்லுவாங்க, பெண்டுக்கிள். ஓகேங்களா, இங்கே பாருங்கள், இது வந்து ஒவ்வொரு பூவுக்கு என்ன ஒரு காம்பு இருக்குது, அது பேர் பெடிஸ்டில். இது வந்து ஃப்ளார் அப்படி விரிஞ்சிருக்கு. ப்ராக்டிகேட் இருக்குது, பெண்டுக்கிள் இருக்குது. அதே மாதிரி இது பாருங்கள், இந்த டயக்ராம் பாருங்கள். இங்கே எபிபெட்டலஸ் ஸ்டேமன், ஒரு பெட்டல்ஸ் இருக்குது, அந்த பெட்டல்ஸில் ஸ்டேமன். இதுதான் பெட்டல்ஸ். இந்த பெட்டல்ஸில் ஸ்டேமன் ஒட்டிக்கிட்டு இருக்குது.
ஓகேங்களா. அதேமாதிரி பெரியாந்த் ஓகேங்களா, பெடிசில். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டயக்ராமும் போகணும். நீங்கள் இந்த டயக்ராம் போட்டு இந்த ஃபார்முலா எழுதணும். இந்த டயக்ராம் வந்து பாருங்கள் 1 2 3 ஆல்டர்னேட்டிவாக பாருங்கள். இந்த 3மே உள்ளே இருக்கும். 3 பீரியாந்து உள்ளே இருக்கும், அந்த 3 பீரியாந்து வெளியே இருக்கும். 1 2 3 வெளியே இருக்கும். 2 3. அப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இணைஞ்சிருக்கு, ஒரு இணைஞ்சிருக்கு. ஓகேங்களா. இதுக்கு தான் வால்வேட் எஸ்டிமேஷன் ஆகுது. வால்வேட் எஸ்டிமேஷன் போயிடுச்சு. அது நம்ம பார்க்க இது வந்து பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் த ஃபேமிலி லில்லியேசி. இப்போ லில்லியேசியோட நம்ம பொருளாதார முக்கியத்துவத்தை பார்க்க போகிறோம். லில்லியேசியோட பொருளாதார முக்கியத்துவம் அதை பற்றி நம்ம பார்க்கலாம். பாருங்கள், இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் பிளான்ஸ் வந்து 550 இருக்குது. 550 தாவரங்கள் இருக்குது இந்த குடும்பத்தில், லில்லியேசி குடும்பத்தில். அந்த லில்லியேசி குடும்பத்தில் இருக்கிற 550 தாவரங்களில் நம்மளுக்கு உணவாக பயன்படக்கூடிய தாவரங்கள் என்னென்னு பார்க்க போகிறோம். அப்போ உணவாக பயன்படக்கூடிய தாவரங்களில் ஃபஸ்ட்டு வந்து ஃபுட் பிளான்ட். அந்த 550 தாவரங்கள் உணவாக வந்து ஃபஸ்ட் ஃபுட் பிளான்ட் வந்து அல்லின் சீபான்னு சொல்லப்படுது. அல்லின் சீபான்னு சொல்லி நம்ம எது உணவாக பயன்படுனா அந்த மண்ணுக்கடியில் இருக்கக்கூடிய பல்புட்டாங்க இல்லையா, நம்ம சாப்பிட்றோமா இல்லையா, வெங்காயம் அதுதான். அப்போ அந்த அல்லின் சீபானுடைய வெங்காய தாவரம் தான் அந்த பல்பு வந்து மண்ணுக்கடியில் இருக்கக்கூடியது. யூஸ்டு வெஜிடபிள்ஸ். அது மாதிரி ஸ்டிமுலேட்டிவ்னா தூண்டுதல், தூண்டக்கூடிய ஆற்றல் இருக்குது ஸ்டிமுலேட்டிவ். அடுத்து டையூரிட்டிக்னா சிறுநீரை பெருக்கக்கூடியது. சிறுநீரை பெருக்கி நீங்கள் வெங்காயம் சாப்பிட்டீங்கன்னா சிறுநீர் வந்துகிட்டு இருக்கு. அந்த சிறுநீர் வந்து நல்லது, வெங்காயம் சாப்பிட்றதும் நல்லது. அது வந்து சிறுநீர் பெருக்கியாகவும் இருக்கும். அதே நேரத்தில் ஒயிட் நல்ல கலர், அதாவது சுத்தப்படுத்தக்கூடியது. அடுத்து வித்து பாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ்னால் பாக்டீரியா கொல்லியாகவும் செயல்படும். பாக்டீரியா கொல்லியாக செயல்படுறாங்க. அடுத்து அல்லியம் சட்டையம் சொல்லக்கூடியது. அல்லியம் சட்டையம் சொல்லக்கூடியது. இது வந்து குமிழ் வந்து பல்ப்பு தான். யூஸ்டு பாருங்கள் என்ன பண்ணால் கண்டாமினேட் அண்ட் ஆல்சோ குட் ஃபார் ஹார்ட். இது பார்த்தீங்கன்னா யூஸ் அஸ் கண்டாமினேட் அண்டு ஆல்சோ, அதாவது கண்டாமினேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சமையலுக்கு சுவை ஊட்டக்கூடியது தான் அல்லியம் சட்டையம் சொல்லக்கூடியது. சமையலுக்கு சுவை ஊட்டுது. அதே மாதிரி ஹார்ட் இதயத்துக்கு உறுதி அளிக்கிறது. அடுத்து பாருங்கள், அடுத்து அஸ்பாரகஸ் பிசினாலிஸ், அதாவது அஸ்பாரகஸ் பிசினாலிஸ் அப்படியாது. இது வந்து ஃப்ளஷி சூட், சதைப்பட்டுள்ள தண்டு, தளிர் தண்டு, சதைப்பட்டுள்ள தண்டு. இந்த தண்டு நம்மளுக்கு வந்து வெஜிடபிளாக பயன்படுத்துகிறாங்க. அடுத்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு தாவரம் பாருங்க, அஸ்பாரகஸ் ரெசிமோசஸ் அப்படிது. இதனுடைய டியூஃப்ரஸ் ரூட், டியூஃப்ரஸ்னால் வேர்க்கிழங்கு வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் வெஜிடபிள் காய்கறியாக பயன்படுத்த சொல்கிறாங்க. அடுத்து இதே குடும்பத்தில் வந்து மெடிசினல் பிளான்ட் இருக்குது. என்ன இருக்குது? மெடிசினல் பிளான்ட்ஸ்னு சொல்லியாச்சுன்னா மருத்துவ தாவரம் சொல்கிறது. இதில் வந்து பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து ஆலோஃபார்பரன்ஸ் சொல்லக்கூடிய தாவரம். அந்த ஆலோஃபார்பரன் தாவர இலைகள் வந்து அதுலேருந்து நம்மளுக்கு இலைகள் தான் உணவாக பண்ணுறது. இலைகள் உள்ள சோர்ஸ் ஆஃப் ரெசின்ஸ். அந்த சோர்ஸ் ஆஃப் ரெசின் ட்ராக் வந்து நமக்கு எதுக்கு பயன்படுனா பாருங்கள், பர்கேட்டிவ்னா பேதிக்கு, அதாவது பேதிக்கு மருந்து, பேதி யூக்கியாக, அதாவது பேதியை தூண்டக்கூடிய மருந்தாக இருக்கின்றாங்க. இப்போ ஆலோஃபார்பரஸ் அதனுடைய லீவ்ஸ்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு எக்ஸ்ட்ராக்ட், ஒரு மருந்து தான் நமக்கு பேதியை தூண்டக்கூடிய இருக்கின்றாங்க. அடுத்து ஆலோவேரான்னு சொல்லக்கூடிய இதனுடைய லீவ்ஸ் வந்து பயன்படுனா பாருங்கள், ஜெலாட்டினஸ் கிளைகோசைடு கால்டு ஆலைன், அதாவது ஆலைன் ஃப்ரம் த சக்குலன் லீவ்ஸ் யூஸ்டு சூத்திங் லோஷன்ஸ். இது வந்து என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து மூலவியாதிக்கு பயன்படுது. மூலவியாதிக்கு சொல்கிறாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இது ஜெலாட்டினஸ்னால், அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு ஜெல்லு போன்ற ஒட்டும் தன்மையுடைய ஆலைன் எடுக்கப்படுறாங்க. அந்த லீவ்ஸில் வந்து சப்பாத்திகள்லேருந்து எடுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. அது வந்து சூத்திங் லோஷன்னா மூலவியாதிக்கும் வீக்கத்திற்கும் அந்த மருந்தை பயன்படும். எந்த மருந்து? ஆலோயின்னு சொல்லக்கூடிய மருந்தை யூஸ் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்க. அது மாதிரி இது வந்து ஃபைல்ஸ் லோஷன், ஃபைல்ஸ் அந்த மூலம்ன்ற ஃபைல்ஸ். அதுக்கடுத்து இம்ப்ளாமெண்டேஷன், அதாவது ஹெமோரடியல் சால்ட்ஸ் அண்டு சாம்ஸ். அதாவது பார்த்தீங்கன்னா சுத்தம் செய்யும் நீர்மம் சாம். இது வந்து மேல் பூச்சாக புண்கள் இருக்கு இல்லையா, நம்ம புண்களுக்கு உடம்புல புண் இருந்துச்சுன்னா அதுக்கு மேல் பூச்சாக இன்ஃப்ளமெண்டேஷன்னா மேல் பூச்சாக, நம்ம ஸ்கின்ல ஒரு காயம் இருந்துச்சுன்னா மேலே பூசக்கூடிய கழும்பாகவும் இருக்கின்றாங்க. அதே நேரத்தில் சாம்பாகவும் இருக்கின்றாங்க. அடுத்து பாருங்க, அடுத்து
ஆஸ்பாரகஸ் ரெசிமோஸ் சொல்லக்கூடிய தாவரத்துடைய ரூட் பாருங்க, அந்த ரூட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க இருக்கக்கூடிய ஆயில் மெடிசினல் ஆயில்ஸ் ப்ரிப்பேர்டு ஃப்ரம் த ரூட். இந்த தாவரத்துடைய ரூட்லேருந்து ஒரு ஆயில் இருக்கிறாங்க, அது யூஸ்டு ஃபார் நெர்வ்ஸ் அண்டு ரெஹிமேட்டிக் கம்ப்ளைண்ட்ஸ். அதாவது நம்மளுக்கு வந்து நரம்பு தளர்ச்சி ஏற்பட்டாலோ இல்லை வாத நோய் ஏற்பட்டாலோ அல்லது தொழுநோய், அதாவது தோல் நோய், இந்த மூணுக்குமே அது மாதிரி தான் பயன்படுது. எது இந்த ஆஸ்பாரகஸ் ரெசிமோஸ் தாவரத்துடைய வேர்லேருந்து இருக்கக்கூடிய ஒரு ஆயில் வந்து நம்மளுக்கு வந்து எப்படி பண்ணால் நெர்வ்ஸ் வந்து சரி பண்ண, அதே மாதிரி வாத நோயை சரி பண்ண, அதே நேரத்தில் தோல் நோயை சரி பண்ண பயன்படுத்தணும். அடுத்து பார்த்தீங்கன்னா கோல்சிக்கம் லூட்டியம் சொல்லக்கூடிய தாவரம், அதனுடைய வேர்கள் வந்து யூஸ்க்கு வந்து ட்ரீட்மெண்ட் ஃபார் என்ன கொடுக்குறான்னு பார்த்தீங்கன்னா ஹார்ட் அண்டு ரெகுமேட்டிசம். அதாவது ஹார்ட் அண்ட் ரெகுமேட்டிசம்னு பார்த்தீங்கன்னா பெருவிரல் வீக்கம், கீழ்வாதம், வாத நோய் ஆகியவற்றை கொடுக்கும். பெருவிரல் வீக்கம், கீழ்வாதம், வாத நோய், இந்த கோட் அதே மாதிரி இது வந்து வாத நோய் சரி பண்ண பயன்படுது. அடுத்து பாருங்க குளோரேசியா சூப்பர்பா சொல்லப்படுகிறது. இந்த தாவர தண்டு அதாவது கிழங்கு வந்து இருக்குன்னா ஹெல்ப்ஃபுல் இன் ப்ரொமோட்டிங் லேபர் பெயின்ஸ் இன் உமன். அதாவது மக்கப்பேர் இருந்தாங்க, அதாவது இந்த அதாவது என்ன சொன்னாங்கன்னா மக்கப்பேர்ஸ்னா அந்த மாசமான பொண்ணு இருக்காங்க இல்லைங்களா, ப்ரெக்னென்ட் லேடி இருக்காங்களே, அவங்களுக்கு வலியை வந்து கொடுத்து குழந்தை வரதுக்கு வலியை தூண்டுவதற்கு இது பயன்படுத்தி சொன்னாங்க. அடுத்து பாருங்க சில்லா கிளியாங்கினா சொல்லக்கூடியது, அவங்களுக்குமே வந்து இதயத்துக்கு மருந்தாக இதயத்துக்கு, அதாவது பாருங்க யூஸ் ஹார்ட் ஸ்டேட், அதாவது ஹார்ட் ஸ்டிமுலண்ட், இதயத்துக்கு மருந்தாக கொடுக்குது. அடுத்து சுமெலெக்ஸ் கிளாபரா அண்டு சுமெலெக்ஸ் ஓவலிபோலியா இதனுடைய ரூட்ஸ் வந்து ட்ரீட்மெண்ட் பார்த்து பாருங்க வெனல் டிசீஸ்னா பால்வினை, அதாவது பால்வினை பாருங்க வெனீரல், அதாவது வெனீரல் டிசீஸ்னா பால்வினை நோய்களை குணப்படுத்த பயன்படுது. அடுத்து பாருங்க பாலிப்ளாய்டி, அடுத்து பாருங்க பாலிப்ளாய்டி சொல்லக்கூடிய தாவரம். அடுத்து அதாவது நார்த்தாவரம் சொல்லுவாங்க, நார்த்தாவரம் தான் சொன்னாங்க. அதாவது என்ன சொன்னாங்கன்னா பாலிப்ளாய்டி நார்த்தாவரங்கள். அது பாருங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பார்மியம் சொல்லலாம், அல்லது இது பாலிப்ளாய்னா பயிர் பெருக்கம் சொல்லலாம். பாலிப்ளாய்னா பயிர் பெருக்கம். இதில் இருக்கக்கூடிய தாவரம் வந்து கோல்சிக்கம் லூட்டியம் சொல்லக்கூடியது. இஸ் கான். இது வந்து எதுக்கு பயன்படுனா கால்சிசின் சொல்லக்கூடிய யூஸ்டு ஃபார் இன்விஸ் பாலிப்ளாய்டி. அப்போ இந்த பாலிப்ளாய்டி சொல்ல பயிர் பெருக்கம் சொல்லப்படுறாங்க இல்லையா, அதில் இருந்து இருக்கக்கூடிய கால்சிக்கம் அதாவது அதோட பேர் வந்து கால்சிக்கம் லூட்டியம் சொல்லக்கூடியது. அது வந்து யூஸ்ஃபுல் பால் வந்து கான்னா சோளம், நார்கள், அந்த நார்கள் வந்து ஒரு மருந்து இருக்கிறாங்க, அது பேர் கால்சிசின். இது வந்து எதுனா பாலிப்ளாய்டில் இன்ட்யூஸ் பண்ணுறாங்க. அடுத்து ஓர்னமெண்டல் பிளான்ட்ஸ், அழகு தாவரங்கள். அடுத்து வந்து அழகு தாவரம் அல்லது அலங்காரம் சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அகப்பெந்தஸ் ஆப்ரிகான்ஸ் பிளான்ட்ஸ், இது ஒரு அழகு தாவரமாக பயன்படுத்துகிறாங்க. சம் ஆஃப் த வெல் நோன் கார்டன் அனிமல்ஸ், அதாவது கர்ண தோட்டங்கள் அழகு தாவரம் பயன்படுத்தக்கூடியது. அதாவது பார்த்தீங்கன்னா இது வந்து ஆப்பிரிக்கன் லில்லின்னு சொல்லலாம். அது வந்து ஆப்பிரிக்கன் லில்லின்னு சொல்லக்கூடிய தாவரம் இது. அடுத்து பார்த்தீங்கன்னா பாருங்க கமேரா கேலிஸ் பூவியான்னு சொல்லக்கூடியது. இது வந்து ஆரஞ்சு டே லில்லி. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆரஞ்சு நாள் லில்லின்னு சொல்லுவாங்க, அதுவும் மருந்தாக பயன்படுது. அடுத்து மல்பெரி, அதாவது மலபார் குளோரி லில்லிஸ் சொல்லுது. இது வந்து லில்லியம் கேண்டிடம் பாருங்க. இதில் என்னென்ன தாவரம்னு பார்த்தீங்கன்னா லில்லியம் கேண்டிடம் இருக்குது, லில்லியம் செஞ்சாண்டியம் இருக்குது, ரஸ்கஸ் அக்யூலியேட்டஸ் இருக்குது. இதெல்லாம் வந்து அழகு தாவரம் பயன்படுத்துகிறாங்க. அதே மாதிரி இங்கே என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா போச்சர்ஸ் ஃப்ரூம் சொல்லக்கூடியது. அதுலேயே பார்த்தீங்கன்னா துலிப்பா சுகவேலன்ஸ், அதாவது துலிப்பா சுகவேலன்ஸ் இருக்குது. ஆமாம், சுயவியலன்ஸ் சொல்லக்கூடியது. யூக்கா அல்சிஃபோலியா, யூக்கா குளோரியல்லா, இதெல்லாம் அழகு தாவரமாக பயன்படுத்துகிறாங்க.
அடுத்து பாருங்க, அடுத்து கீழே வந்து பார்த்தீங்கன்னா யூக்கா தாவர நிகழும் அயல் மகனை சேர்த்து தரிச்சுடையது. இது வந்து பார்த்தீங்கன்னா புருனோபா யூக்கலா என்ற ஒரு வகை அந்து பூச்சியினால் நடைபெறக்கூடியது. இத்தாவரத்தின் மலர்கள் வந்து இரவு நேரங்களில் மலர்ந்து நறுமணம் வீசுவதால் பெண் பூச்சிகள் அதனை நாடுகின்றன. இச்சமயத்தில் சுறுசுறுப்பாக இருக்கும் பெண் அந்து பூச்சிகள் ஒரு மலர் தேவையான அளவு மலர்ந்து சேர்ந்த பின்னர் மற்றொரு மலரை நாடி செல்கின்றன. அந்து பூச்சியின் வாழ்க்கை சுழற்சியானது மானசீகமும் யூக்கா தாவரம் அதாவது நெருங்கி தொடர்புடையது சொன்னாங்க. ஓகேங்களா? இது பாருங்க, இங்கே ஒரு தாவரம் இருக்குங்க யூக்கா. இந்த யூக்கா தாவரம் வந்து கிராஸ் பாலினேஷன் கேரியர்டு அவுட் பை ஸ்பெஷல் மோத். இந்த யூக்கா தாவரத்தில் வந்து பாலினேஷன் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பூச்சி மூலமாக தான் நடக்குது. அது ஸ்பெஷல் மோத். அந்த பூச்சியோடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா புரோனோபா யுக்கா செல்லா. இதுதான் ஒன்றா கொஸ்டின். அப்போ அந்த யூக்கா தாவரத்தில் மகரந்த சேர்க்கை நடைபெறுது. அது இந்த பூச்சிகள் மூலமாக தான் நடைபெறும் சொல்கிறாங்க. ஃபுல்லி ஓப்பன் ஃபார் எமிட் பெர்ஃப்யூம்ஸ் அண்டு விசிட்டட் பை த ஃபீமேல் மோத். என்ன செய்யணும்னா அந்த ஃப்ளார் வந்து ஓப்பன் ஆனோடனே அது வந்து பெர்ஃப்யூம்ஸ்னால் நல்ல வாசனைகள் வந்து வாசனை அப்படியே வீசுமா. அப்படி வீசும்பொழுது அந்த இந்த பாருங்கள் அந்த பூச்சியுடைய பெண் பூச்சி வந்து தாவரத்தில் போய் டூரிங்கன்னா அந்த நைட் நேரத்தில் உள்ளே போகுமா. போய் தேவையான அளவுக்கு அந்த மகரந்தத்தை கலெக்ட் பண்ணுமா. போலன் கிரேஸ் அது அங்கே போலனை வந்து கலெக்ட் பண்ணிவிட்டு அடுத்த பூவுக்கு அப்படியே நாடி செல்லுமா. அப்போ இது நைட் நேரங்களில் தான் அந்த பூ மலருது. நைட் நேரங்களில் பூ மலரும் பொழுது இந்த புரோனோபா யுக்கா செல்லா பூச்சி பாருங்க, இதுலேயே பெண் பூச்சி வந்து ஒவ்வொரு பூக்களையும் மகரந்து எடுத்து இன்னொரு பூக்கு ஒரு பூக்கு இன்னொரு பூக்கு மகரந்து போகணுமா. ஏன் அப்படின்னா இந்த பூக்கள் வந்து நைட்டில் மலரும் போது வாசனை அதிகமாக இருக்குமா. அந்த வாசனை அதிகமாக இருக்கிறதுனால நாடி ஒவ்வொரு பூவாக போகும்போது அது ஆட்டோமேட்டிக்காக பாலினேஷன் நடக்குன்னு சொல்கிறாங்க. அதுக்கு காரணம் வந்து இந்த பூச்சி தான் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே சார், தேங்க்யூ.